ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எவிக்ஷன் யார் அப்படிங்கிறதை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் ஃபஸ்ட்டு சேவ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வேற லெவலில் அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ 70வது நாளை நோக்கி வந்துட்டாங்க. ஸோ 78th டேயில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் அது ரெண்டு சேவாக ஆகிட்டுருக்கு. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவையும் ஜாக்லினும் ஒன்றா காப்பாற்றினார் நம்ம விஜய் சேதுபதி. அந்த மாதிரி இந்த வட்டம் பேட்டர்ன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம ஓட்டிங் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு அதில் யாரை சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எவிக்ஷனில் ஒரு திடுக்கிடும் ஒரு எவிக்ஷன் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கார்டு எடுத்து வைக்கிற ஒரு யார் அப்படிங்கிறது அதையும் பேச போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இடத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு 1,70,70,000 வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்த இடத்தில் சௌந்தர்யா 1,55,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 15,000 ஒரு 10,000 வாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் 90,000 கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அருண் 80,000. அடுத்து சத்யா பார்த்தீங்கன்னா 72,000. ரயான் 69,000. அப்புறம் அன்ஷிதா. ஸோ எல்லாருமே அதுக்கடுத்து அப்படியே வரிசையாக குறையிறாங்க. 66, அப்புறம் 65, அப்புறம் 49 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதில் கடைசி இடத்தில் தர்ஷிகா தான் இருக்காங்க. ஸோ முதல் சைடு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று ஜாக்லின். சரியா? அருணை சேவ் பண்ணி ஒரு இம்பாக்டும் ஆகலை. ஆனால் இந்த டைமில் அருணை சேவ் பண்ணாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் அதை பண்ணுறாங்கன்னு தெரில. என்னை பொறுத்தவரை விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சேவ் பண்ணணுங்க. அதில் இந்த சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு போன வட்டம் 2 பேரும் சேவ் பண்ண மாதிரி பண்ணாமல் இந்த வட்டம் கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. சரியா? சௌந்தர்யாவுக்கு அவங்கள மட்டும் தனியாக போட்டு பண்ணிவிட்டு ஊரை போட்டு அடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இன்னொரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஆடினது பயங்கரம் ஆடினது. இன்னமும் ஆட வைக்கணும்னா அதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேவ் சௌந்தர்யா பண்ணிங்கன்னா வேறு லெவலில் அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் ஆகி அடித்து தூக்குவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அரங்கம் அதிர வைப்பாங்களே, சும்மா எந்திரிச்சாலே அரங்கம் பார்த்தீங்கன்னா ஊழிடுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் சேவ் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும், கேமும் மாறும். அப்படின்றதுனால சௌந்தர்யா ஐ ப்ரிஃபர் டு பி சேவ்டு ஃபஸ்ட் அப்படிங்கிறது தான். அதே விஜய் சேதுபதி இன்றைக்கி பண்ணுவாராம் பார்ப்போம். ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபீஷியல்லையும் ஜாக்லின் முதலத்தில் இருந்தாலும் சௌந்தர்யாவோட இதுதான் எல்லாருக்கும் மாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு இது பக்காவாக லைனில் வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எவிக்ஷன் ப்ராசஸ். ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ் ஏற்கனவே போன வாரமே இந்த கார்டை தான் எடுத்தாங்க. ஆனால் மாற்றி 2 பேர் தூக்குனாங்க. ஆனந்தி, சாச்சனா. தர்ஷிகாவை எடுத்து இந்த விஷால் கூட கண்டென்ட் பண்ணுவோன்ட்டு. ஆனால் இப்போ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு மேக்ஸிமம் தோணுது, அதுதான் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் இந்த வட்டமும் அதே கார்டை தான் எடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட். தர்ஷிகா தான் எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வட்டம் தர்ஷிகா எடுத்துகிட்டு தர்ஷிகா தூக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்கள தான் தூக்கி ஆகணும். ஏன்னா விஷால் உள்ளே இருந்தும் இன்னும் ஒரு 2 வாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க அம்மா வந்தாலும் அந்த டிஆர்பியோடைய சத்யா அண்ட் ரஞ்சித்தோடைய ஒய்ஃப் வந்தாங்கன்னா அது இன்னும் டிஆர்பி. ஏன்னா அவங்க இன்னும் செலிபிரிட்டி அப்படின்றதுனால இவங்க எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா தான் வெளியேறுவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. அதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னும் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் எதாவது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்படி வந்துச்சுன்னா மேபி செக் பண்ணலாம். சரியா? வேறு யாரும் இங்கே எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தர்ஷிகாவுக்கு தான் க்ளீனான வாய்ப்பு. ஏன்னா போன வாரமே மிஸ்ஸு, இந்த வாரம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சௌந்தர்யா சேவ்டு ஃபஸ்ட் வித் அ ரோஸ்ட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட்டோட சேவ் பண்ணப்படணும். அதே மாதிரி தர்ஷிகா பார்த்தீங்கன்னா எவிட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இதில் பார்த்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற ஒரு விஷயம். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க பவித்ராவுக்கும் ஓட்ஸ் இருக்குது எப்படின்ட்டு. அது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் பண்ண விஷயம். சரியா? அதுக்கடுத்து ஓட்டே உள்ள பாருங்கள் அவங்களுக்கு. அது பேசிக்காக அப்படியே தான் நிற்கிது பவித்ராவுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு இன்னும் தெரியல பவித்ரா இந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கேள்வி எபிசோடில் வரல. ஸோ எபிசோட் பார்த்தவங்களுக்கு தான், லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, முத்துக்குமரன் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, சாரி கேட்டது நடிப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அது ஃபீல் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல, அது லைவில் வந்தது, எபிசோடில் வரல. ஸோ அதனால தான் இந்த ஓட் இருக்குது. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் போடுறாங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு இல்லை. ஓகே, நம்ம தான் சொல்லிட்டோம்ல அஃபீஷியலில் ஜாக்லின், சௌந்தர்யா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா, அருண். இதான் லிஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.